ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நம்ம கேக் செய்கிறதா இருந்தால் மைதா மாவு, கோதுமை மாவு இல்லைனா ரவை இதை பயன்படுத்தி தாங்க செய்வோம். இந்த பொருள் எதுவுமே தேவையில்லைங்க. பிஸ்கெட் இருந்தால் போகிறோம். ரொம்பவே டேஸ்டான கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்காக நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேங்க. ஓரியோ பிஸ்கெட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். க்ரீம் பிஸ்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். மூணு பேக்கெட்டுமே நான் பிரித்து போட்டுட்டேங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய க்ரீம் எல்லாத்தையுமே நாம் எடுத்துடணும். இந்த மாதிரி பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை நம்ம வழித்து விட்டுக்கலாம். சின்னதாக நைஃப் எடுத்துகிட்டு அதில் வலிச்சு விட்டுக்கோங்க. நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக எடுத்தாலே வந்துடும். இதே மாதிரி நான் எல்லா பிஸ்கெட்லையும் எடுத்துக்கிறேன். பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீம் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம், அப்புறமா பயன்படுத்திக்கலாம். இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் உடச்சி போடுறதுக்காக நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் உடச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 3 அப்படியே உடச்சி விட்டுடுங்க. நான் எடுத்த பிஸ்கெட் எல்லாத்தையுமே நான் ஜாரில் உடச்சி விட்டுட்டேன் பாருங்கள். இதில் நாம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக பால் சேர்க்காதீங்க, வெளியே வாரி விட்டுடும். நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 1/2 கப்பு சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக சேர்த்து நான் அரைக்க போகிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 1 கப் பாலை ஊற்றி நான் பிஸ்கெட் அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பிஸ்கெட் போட்டு அதே பவுலில் தான் நான் மாற்றி விடுறேன். ரொம்ப அதிகமாக பால் சேர்த்துறாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு 1 கப்பு பால் தான் செலவாச்சு. அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்கறதுக்காக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. நான் ஈனோ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஈனோ தான் ஒரே ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ஈனோ இல்லைனா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஈனோவை நான் இதில் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக இதில் பால் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈனோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம எடுத்து விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி ஊற்றணும். இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை பேக் பண்ணுறதுக்காக சாதாரண பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனா லைட்டாக மைதா மாவு போட்டு ஃபுல்லாக பரவலாக டஸ்ட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த பேட்டர் எடுத்து நான் இதில் மாற்றிக்கிறேன். கேக் பேட்டரை மாற்றின உடனே லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ அடுத்து இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கர் பாத்திரத்தை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கேக் பேட்டரை அந்த பாத்திரத்தை உள்ளே வைக்கணும். நான் 5 நிமிஷமாக ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். நான் உள்ளே சால்ட் எதுவும் போடலை, அப்படியே ஸ்டாண்டு மட்டும் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை குக்கர் உள்ளே வைக்கக்கூடிய அந்த தட்டு இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் பேட்டரை இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுடுறேன். பாத்திரத்தில் டச் ஆகாத மாதிரி நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். 30 நிமிஷம் ஆகிற வரைக்கும் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணாதீங்க. 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி குச்சியில் குத்தி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் மைக்ரோ ஓவன் வச்சுருந்தீங்கன்னா 180 டிகிரியில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். கேக்கை பேக் பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சு 35 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். கேக் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சுட்டு சென்டரில் குத்தி பாருங்கள். நடுவில் பாருங்கள், ஒட்டாமல் வருது. ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சப்போஸ் ஒட்டுச்சுன்னா ரெடி ஆகலைன்னு அர்த்தம். எனக்கு ஒட்டலை பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை நான் வெளியே எடுத்துடுறேன். கேக் ஆறின உடனே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. பாருங்கள், பாத்திரத்தில் சுத்தமாக ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்கு. பட்டர் பேப்பர் போட்டதுனால சுத்தமாக ஒட்டலை. இப்போ இந்த கேக்கு பார்த்திங்கன்னா நம்ம டாப்பை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி இன்னொரு லேயர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு தடவை இதே மாதிரி 3 பேக்கெட் நான் பிஸ்கெட்டு போட்டு கேக் நான் பேக் பண்ணி எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இந்த மாதிரி தான் இருந்தது. நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில். இதே மாதிரி இந்த கேக்லையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னா நடுவில் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம், அதுக்காக தான். லேசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் லேசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப கனமாக எடுக்கல, மெலிசாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காக கட் பண்ணுறோன்னா அது பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரே லெவலாக இருக்குது, மேடு பள்ளம் இல்லாமல். இப்போ இதில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும். க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம தனியாக க்ரீம்லாம் ரெடி பண்ண வேண்டாங்க. நம்ம பிஸ்கெட்லேருந்து எடுத்த அந்த க்ரீமே இருக்குது. ஏற்கனவே நம்ம பிஸ்கெட்லேருந்து எடுத்தோம். அந்த க்ரீமும் மறுபடியும் நான் 3 பாக்கெட்டு பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணேன். அந்த க்ரீம் எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, க்ரீம் நல்லா திக்காக வேணும். அதனால் கொஞ்சமாக தான் நான் பால் சேர்த்துருக்கேன். தேவைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்ற விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரீமை தான் நம்ம கேக்கில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சர்க்கரையில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த தண்ணி கொதிக்கணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். இந்த சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நான் இந்த கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேக் ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கலாம். மேடு பள்ளம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரே லெவலாக பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. டாப்பில் அப்ளை பண்ணுறதுக்காக நான் சாக்லேட் சாஸ் தாங்க அப்ளை பண்ண போகிறேன். இந்த சாக்லேட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சாக்லேட் சாஸை மேலே நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாக்லேட் சாஸை நான் கேக்கில் அப்ளை பண்ணிட்டேங்க. சுற்றி வழிகிற மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்ளை பண்ணலை, நடுவில் மட்டும்தான் க்ரீம் கொடுத்துருக்கோம். சுற்றிலும் சாக்லேட் சாஸ் வடியும் பொழுது அது சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் சாஸை கேக்கில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாங்க. அப்போ தான் நல்லாவே செட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்கெட்டை வச்சு ரொம்பவே சூப்பராக கேக் ரெடி பண்ணிட்டோம். ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த கேக் செய்யறதுக்கு நம்ம மைதா, கோதுமை, ரவை இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தலை. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் கூட பயன்படுத்தலைங்க. முட்டை, ஓவனையும் பயன்படுத்தலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த கேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. யாருக்காவது வீட்டில் பர்த்டே இல்லைனா வெட்டிங் ஆனிவர்சரி வந்ததுன்னா நம்மளே வீட்டில் நம்ம கையாலேயே கேக்கை ரெடி பண்ணி நம்ம சந்தோஷமாக கொண்டாடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்கெட்டை வச்சு ரொம்பவே டேஸ்டான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.